அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ மறைமலை நகரில் உள்ள ஸ்ரீ நாகவல்லியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பனுக்கு மண்டலாபிஷேகம் 40வது வருடமாக தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் சிறப்பாக முடிந்தது. எப்பொழுதும் இங்கே வந்து டிசம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐயப்பனுக்கு நாகவல்லியம்மன் கோயிலில் இருக்க ஸ்ரீ ஐயப்பனுக்கு மண்டலாபிஷேகம் நிறைவு பண்ணி 1000 பேருக்கு வந்து அன்னதானம் இங்கே நடைபெறும். அது மாதிரி வருஷம் நாங்கள் இங்கே வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி பூஜை மாதந்தோறும் சிறப்பாக நடத்துகிறோம். அது மாதிரி முருகருக்கு வந்து கிருத்திகை பூஜை நடக்குது. துர்கைக்கு வந்து வாரம் வாரம் வந்து துர்கா பூஜை இங்கே நடத்திட்டு இருக்கோம் ராகுகால சமயத்தில். அது இல்லாமல் சிவன் இருக்காங்க. சிவனுக்கும் நாங்கள் வந்து பிரதோஷ வழிபாடுகள் கரெக்டாக நாங்கள் இங்கே நாகவல்லியம்மன் கோயில் நடத்திட்டு வரோம். இது வந்து நாகவல்லியம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 வருட காலமாக இங்கே இருக்குது. மறைமலை நகர் எப்போ இங்கே ஆரம்பித்தோமோ மறைமலை நகர் உருவான டைம்லேருந்து ஸ்ரீ நாகவல்லியம்மன் முதல் தெய்வமாக இங்கே வந்து அமைஞ்சு இங்கே நம்ம நகருக்கு காவல் தெய்வமாக இருக்காங்க. அவ்வளோதான். மறைமலை நாகவல்லியம்மன் கோயில் மறைமலை நகரில் இருக்கிறது. தினசரி பூஜைகள் நல்லபடியாக நடந்துட்டு வருது. வெள்ளிக்கிழமையில் ஸ்பெஷல் பூஜைகள் நடக்கிறது. இங்கே இது சித்திரை மாதம் லட்சாட்சி பால்குடம் நடைபெற்று வருகிறது. மற்றும் ஆடி நவராத்திரி சமயங்களில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு நடைபெற்று சாமி ஊர்வலம் நவராத்திரி. அது அப்புறம் வேறு ஆடி மாதம் கூழ்வாட்டல் சங்காபிஷேகம் நடைபெற்றது. ஆடி மாதத்தில் கூழ்வாட்டல் நடக்குது மற்றும் சங்காபிஷேகம் நடக்குது. ஆடி பூரத்தில் குழந்தைக்கு பேர் இல்லாதவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பேர் அடைந்து நிறைய பேர் தங்களுடைய காலத்தை செலுத்தி வருகிறார்கள். அதேபோல் பிரதோஷ பூஜை நடைபெற்று வருகிறது. கல்யாணம் பிரதோஷ உற்சவமூர்த்திக்கு 2 மாலைகள் வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆவதற்காக வேண்டிக் கொள்கிறார்கள். அது ஒரு 3 வாரம் தொடர்ந்து செய்து வரும் பட்சத்தில் கல்யாணம் ஆகி நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். ஆலயத்திற்கு வந்து அம்மன் அருள் பெற வேண்டிக் கொள்கிறோம். மறைமலர் NH3யில் அமைந்துள்ள நாகவல்லியம்மன் ஆலயம். குழுவின் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரணமையா